முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவிடத்தில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் மரியாதை செலுத்தி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவிடத்தில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆகியோர் பார்வையிட்டு மரியாதை செலுத்தி வருகின்றனர். அதை தற்போது நேரலையில் பார்த்து வருகிறோம். சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் நினைவிடத்தில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆகியோர் மரியாதை செலுத்தி வருகின்றனர். அதை தற்போது நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் நினைவிடத்தில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், பாஜக தலைவர் அண்ணாமலை ஆகியோர் மரியாதை செலுத்தி வருகின்றனர். அதன் காட்சிகளை தற்போது நேரலையில் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கீதன் வழங்க கேட்கலாம். கீதன், இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். குறிப்பாக திமுக முன்னாள் தலைவரும் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சருமான கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நூற்றாண்டு நினைவு ஆண்டு கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய உருவம் பொதித்த 100 ரூபாய் அந்த நாணயம் என்பது வெளியிடப்படுகின்றது. இதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து சென்னையில் நடைபெறக்கூடிய நிகழ்வில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். இதனை மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அந்த நாணயத்தை வெளியிட இருக்கின்றார். இதனை ஒட்டி இன்று மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய நினைவிடத்தில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தற்பொழுது மரியாதை செலுத்தி வருகிறார். அவரோடு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, மத்திய அமைச்சர் எல் முருகன், அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் தற்பொழுது பங்கேற்றிருக்கின்றார்கள். கலைஞர் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துவதோடு தமிழக அரசு அமைத்துள்ள கலைஞர் தொடர்பு நினைவு சம்பந்தமான பல்வேறு அம்சங்களையும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அங்கு பார்வையிட இருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து கலைவாண அரங்கத்தில் நடைபெறக்கூடிய அந்த கலைஞர் அவர்களுடைய அந்த நினைவை போற்றக்கூடிய நினைவு நாணயம் வெளியிடக்கூடிய நிகழ்ச்சியிலும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பங்கேற்க இருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் கலைவாண அரங்கத்தில் அந்த நிகழ்வு தொடங்க இருக்கின்றது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி கீதன்.